நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது திருமிகு ஆஞ்சலா மெர்க்கல். உலகின் அமைதியான ஆனால் மிகுந்த செல்வாக்கு கொண்ட தலைவர்களில் ஒருவராக ஆஞ்சலா மெர்க்கல் கருதப்படுகின்றார். ஜெர்மனியின் முன்னாள் சான்சலராக, அதாவது அரசாங்க தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியிருந்தார். 2005 முதல் 2021 வரை ஜெர்மனியை வழிநடத்திய பெருமை இவரை சாருகின்றது. இந்த நீண்ட கால தலைமையால் ஐரோப்பிய அரசியலின் முக்கிய முகமாகவே இவர் மாறியிருந்தார். ஆஞ்சலா மெர்க்கல் 1954 ஆண்டு ஜூலை மாதம் 17 ஹாம்பர்க் நகரில் பிறந்தார். பின்னர் குடும்பம் கிழக்கு ஜெர்மனிக்கு மாற்றமானது. அக்காலத்தில் ஜெர்மனி 2 பகுதிகளாக பிரிந்திருந்தது, மேற்கு ஜெர்மனி மற்றும் கிழக்கு ஜெர்மனி. அவர் அரசியலுக்கு வரும் முன் ஒரு விஞ்ஞானி, இயல்பியல் பிசிக்ஸ் படித்து பின்னர் குவாண்டம் கெமிஸ்ட்ரி துறையில் ஆராய்ச்சி செய்தார். பல அரசியல்வாதிகளிடமிருந்து மாறுபட்டு அவரது பின்னணி அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி உலகத்தில் இருந்து வந்தது. 1989 ஆண்டு பெர்லின் வால் இடிந்ததும் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனிகள் மீண்டும் ஒன்றானது. புதிய அரசியல் வாய்ப்புகள் உருவானது. அப்போது மெர்க் அரசியலில் நுழைந்தார். அவர் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் கட்சியில் சேர்ந்தார். அவரது அமைதியான அணுகுமுறை, விவரங்களுக்கு முக்கியத்துவம் மற்றும் சமரசத்தை தேடும் நடைமுறை அரசியல் காரணமாக அவர் கட்சியில் வேகமாக உயர்ந்தார். 2005 ஆண்டு அவர் ஜெர்மனியின் முதல் பெண் சான்சலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் பல தேர்தல்களில் வெற்றி பெற்று தொடர்ந்து 16 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். அவரது தலைமையின் போது ஐரோப்பா பல பெரிய சவால்களை எதிர்கொண்டது. 2008 உலக நிதி நெருக்கடி, ஐரோப்பிய பொருளாதார நிலைமைத்தன்மை அவர் முக்கிய பங்கு வகித்தார். யூரோ மண்டல கடன் நெருக்கடி, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளுடன் கடன் பிரச்சனைகள் குறித்து கடினமான பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். 2015 ஆண்டு அகதிகள் நெருக்கடி, போரில் இருந்து தப்பி வந்த அகதிகளை ஏற்க வேண்டும் என்ற மனிதாபிமான அணுகுமுறையை அவர் எடுத்தார். இதற்காக பாராட்டும் விமர்சனமும் இரண்டையும் சந்தித்தார். கோவிட்-19 காலம், அறிவியல் தரவுகளின் அடிப்படையில் பேசும் தலைவராக அவர் கவனம் பெற்றார். அவரது அமைதியான, உணர்ச்சி வேசப்படாத பேச்சு நடை, அறிவியல் மற்றும் தரவுகளின் மீது நம்பிக்கை, நீண்டகால திட்டமிடல், ஐரோப்பிய ஒன்றிய ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம், தனிப்பட்ட விளம்பரத்தை விட கொள்கை விவாதங்களை முன்னிறுத்தல், இதற்காக அவரது தலைமையின் சிறப்பு அம்சங்களாக இவர் கணிக்கப்பட்டிருந்தார். அவரது அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் வாசகம், நாம் இதை சாதிக்க முடியும். இது குறிப்பாக அகதிகள் நெருக்கடி காலத்தில் உலகம் முழுவதும் கவனம் பெற்றது. பல அரசியல் ஆய்வாளர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனியின் மிகவும் செல்வாக்கு மிகுந்த தலைவர்களில் ஒருவராக இவரை கருதுகின்றார்கள். அவர் ஜெர்மனியை மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திசையையும் பல முக்கிய தருணங்களில் வடிவமைத்திருந்தார். அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கிய பாடத்தையும் கற்பித்து தருகின்றது. அரசியல் என்பது நாடக மேடை அல்ல, அது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பொறுப்பு என்பது அவரது வாசனமாக இருந்தது. இன்றைய நாள் உங்களுக்கு நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்தியது ஆஞ்சலா மெர்க்கல். ஜெர்மனியின் சான்சலராக பணியாற்றியிருந்தார் 2005 முதல் 2021 வரை. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அன்பு வணக்கங்கள்.